பாவியை மீட்கவே மனிதனாக வந்தாரே, சரித்திர நாயகன் உலகில் வந்தாரே. பாவியை மீட்கவே மனிதனாக வந்தாரே, நீதியின் பாதையிலே நம்மை நடத்த வந்தாரே, நீதியின் பாதையிலே நம்மை நடத்த வந்தாரே. சத்தியத்தை அறிவிக்க சத்தியத்தில் பிறந்தாரே. இயேசு வந்தாரையா, நமக்காக வந்தாரையா. இயேசு வந்தாரையா, நமக்காக வந்தார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம் வாருங்கள். Yes, amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்வோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify your master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே.
செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி come on. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Are you ready to worship? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on, come on. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, Lord, we worship you, Lord. We adore you. We praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you, Jesus. We love you. We worship you. We adore you. We exalt you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர். Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா. ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளுவீராக. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சேர்ந்து பாடலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை உயர்த்தி சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Yes, Lord. Oh, we worship you, Lord. Oh, we give you thanks. Oh, we praise you.
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, இந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, இந்த ராஜ்யத்தில் நான் மகிழ. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி.
அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிரதேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிரதேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மறுபடியுமாக இந்த யூடியூப் மூலமாக சந்திக்க கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடி நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எல்லாரும் நலமுடன் இருக்க தேவனிடத்தில் நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட இந்த செய்தியானது அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசிக்கிறேன். தலைப்பு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிற தேவனாக சுற்றித் திரிந்தார் என்று வாசிக்கிறோம். நன்மையான ஈவுகள் அவரிடத்தில் இருந்து வருகிறது. இந்த நன்மை என்று சொல்லும் பொழுது தேவனிடத்தில் வருகிற ஒருவர் கூட வெறுமனே போனது கிடையாது. அவர் நன்மையை செய்து உலகத்தில் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது சற்று யோசித்து பாருங்கள். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது
நன்மை அல்லவா செய்ய வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது எந்த காரியத்திலும் நன்மை செய்ய வேண்டும். தேவன் அதுதான் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்கிற தேவனுக்கு நம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யக்கூடாது, பிரியமில்லாத காரியங்கள் செய்யக்கூடாது. அவர் நன்மை செய்து, இந்த வசனத்தை வாசிக்கும் மத்தேயு 9வது அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை எழுந்து நட என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து நடந்தான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் இருந்த பொழுது யாரும் அவரிடத்திலே வந்தாலும் சரி, நோயில் வந்தாலும் சரி, பிசாசு பிடித்தவர்கள் வந்தாலும் சரி, எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவன். பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கி விடுகிறார். நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 9:35 வாசிக்கிறோம். குருடர்களுக்கு பார்வை தருகிறார். பல நோய்களை பிடித்திருக்கிற குஷ்டரோகி, திமிர்வாதக்காரன், பார்வையற்றவர்கள், எத்தனையோ பேர்கள், நடக்க முடியாதவர்கள் படுக்கையாக இருக்கும் பொழுது கூட எழுந்து நடன்னு சொல்லிப்ப மரித்து போனவர்களை கூட தேவன் அவர் எழுப்பினவராக இருக்கிறார். எவ்வளவு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். மனதுருகிற தேவனாக இருக்கிறார். ஜனங்களை பார்த்து மனதுருகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 14:14 நம்ம வாசிக்கும் பொழுது, திரளான ஜனங்களை கண்டு அவர் மேல் மனதுருகி. பார்க்குறீங்களா? திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவன் எப்படி மனதுருகிறாரு. அவருடைய மனதுருக்கம் நமக்கு இருக்குதா? அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது அவருடைய மனதுருக்கம் நமக்கு இருக்குதுங்களா? கஷ்டப்படுறவங்கள பார்த்தோம், ஆகாரம் இல்லாத தவிக்கிற பிள்ளைகளையும் பார்த்து, நோய் பிணிகளில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தும் நமக்கு அந்த மனதுருக்கம் இருக்குதா? இயேசு மனதுருகினார் என்று போட்டிருக்கிறது. அவர் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த மன உருக்கம் இருக்குதா? மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதா? அப்படியாக அவர் பார்க்கும் பொழுது மனதுருகி அவர்கள் வியாதிகளை யாவற்றையும், வியாதியஸ்தர்களை அவர் எப்பொழுதுமே சொஸ்தமாக்குகிறவராக இருக்கிறார். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் வஸ்திரத்தை தொடும் பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ கூட அவருடைய வஸ்திரத்தை தொட்டும் பொழுதே, உடனே அந்த அவளுடைய அந்த இரத்த ஓட்டம் நின்றுட்டு என்று பார்க்குறோம். அப்படியாக இயேசுவின் வல்லமை பெரிய வல்லமை உள்ளவர், மனதுருகும் தேவன், கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிற தேவன், பசியாக இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். 5 அப்பங்களும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு அவர் உணவு கொடுத்தார். அவர் எப்படியாப்பட்டவர் தெரியுங்களா? நம் மனசில் இருக்கும் தேவன் எப்படியாப்பட்ட தேவனாக, ஒரு மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாம் மனதுருக்கம் இல்லாமல் இருக்கிறோம். கஷ்டப்படுறவங்கள பார்த்து கொஞ்சம் கூட நமக்கு மனசே இறங்காது. இப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்வோம் என்று நமக்கு தோன்றுகிறதா? அல்லது ஒருத்தவங்க நம்மளை பார்த்த உடனே இவங்க கிறிஸ்தவங்க, இவங்ககிட்ட போனாக்கா ஒரு நல்ல செய்தியை நமக்கு சொல்லுவாங்க, நமக்காக ஜெபம் செய்வாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நல்ல ஆலோசனை கிடைக்கும் என்று நம்மளை பார்த்து சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தால் நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய். நம்மை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இப்படிப்பட்டவங்கிட்ட போனோமாக்கா நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் என்று. நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். பிள்ளைகளை, உலகத்தில் நன்மையை தவிர வேறு எதுவும் நாம் செய்யக்கூடாது. மனிதர்களுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. தேவன் நம்மை அப்படி படைக்கவில்லை. அவர் நன்மை செய்கிற தேவனாக சுற்றி திரிந்தார் என்று பார்க்கும் பிரியமானவர்களே, நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னவர். நன்மையான ஈவுகள் எங்கிருந்து இறங்கி வருகிறது? பரலோகத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம் இந்த உலகத்திலே என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், நம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான காரியம் செய்கிறோமா? மற்றவர்கள் நம்மை எப்பொழுதும் நினைக்கும்படி
காரியங்களை நாம் செய்கிறோமா? இன்றைக்கு ரொம்ப பேர் மனுஷர்கள் பாராட்டணும், நம்ம செய்கிறத பார்த்து பாராட்டணும் அப்படின்னு. அது கிடையாது. தேவன் நம்மை பாராட்ட வேண்டும். அவர் ஒருவர் மாத்திரம் நம்மை பாராட்டத்தக்க தேவனாக இருக்கிறார். மனுஷர்களை பிரியப்படுத்தினால் நாம் விழுந்து விடுவோம். ஆனால் தேவனைப் போல நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருந்தால் தேவன் நமக்கு தக்க பலனை கொடுப்பார். வாசித்து பாருங்கள், மத்திய 16வது அதிகாரம் 27 நாம் வாசிக்கும் பொழுது, குமாரன் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். கவனிக்கணும், இந்த உலகத்தில் நாம் செய்கிற நன்மைகளை தேவன் கணக்கில் வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த மத்திய 16:27 வாசிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார், அவன் அவன் கிரிகைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார் என்று போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் கிரியைகள் எப்படி இந்த உலகத்தில் நாம் செய்கிறோம் என்று பார்த்து அவன் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம் உலகத்தில் வாழும் பொழுது யாரும் நமக்கு பலன் கொடுக்க முடியாது, பாராட்டு கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் அதை பார்க்கிறார், கணக்கில் வைக்கிறார். அவன் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுக்கிற தேவன் அவர் ஒருவரே. விசுவாசிக்கிறாயா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு நம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? யோசித்துப்பா. யாரிடத்துலையும் வம்பு இழுக்காமல், சண்டை போடாமல், நம்மளால் முடிஞ்சது எவ்வளவு அவர்களுக்கு செய்ய முடியுமோ அவர்கள் செய்கிறதுக்கு நமக்கு மனசு இருக்குதா? மனதுருக்கம் இருக்குதா? தேவனிடத்தில் இருக்கிற மனதுருக்கம் நமக்கு இருக்குதா? அவருடைய பிள்ளைங்களாச்சு நம்ம. அந்த மனதுருக்கம் நமக்கு வேணுமே. கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்வோன்னு சொல்லிட்டு அந்த மனதுருக்கம் உனக்கு இருக்கா? இன்றைக்கு தேவனிடத்தில் நீ கேள், எனக்கு ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் அது வரமாட்டேங்குது? பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கும் பொழுது அவருடைய மனதுருக்கம் நமக்கு இருக்கும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். நம்ம அப்போஸ்தலர் 10:38 அப்படி தானே வாசித்தோம். அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்று இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்மிடத்திலே இருக்கும் சில காரியங்கள், பிடிக்காத காரியங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் ஒதுக்கி போட்டு, தேவனே நீர் நன்மை செய்கிற, என்றைக்கும் நன்மை செய்கிற தேவன், நானும் உம்மை போல நன்மை செய்ய வேண்டும். பிறர் நோயில் படுத்திருக்கும் பொழுது அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய வீட்டிலே இருக்கும் கஷ்டங்களை சொல்லும் பொழுது அவர்களுக்காக மனதுருகி நாம் ஜெபிக்க வேண்டும். கஷ்டப்படுகிற, பசி பட்டினியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறதா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்காக நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. My beloved brothers and sisters, today Sunday service that I would like to meet all of you in the YouTube. May God bless each and every one of you. Today I'm going to share about this. The scripture reading is taken from Apostles chapter 10 verse 38. Chapter 10 verse 38. Beloved brothers and sisters, the scripture says that the title of today is He went everywhere doing good. That's the title I put. When Jesus Christ was during his time, he was doing all the time good for the people. When we read this portion, Acts chapter 10 verse 38, you know about
Jesus of Nazareth and how God poured out on him the Holy Spirit and power, he went everywhere doing good and healing all who were under the power of the devil. You see, when we read this scripture, during Jesus' time, many people came to him with sickness, people possessed by devil. Jesus delivered them. People are sickness, they come to him. God healed them. Always God, Jesus, always have the compassion for people, Always do good things. Good things comes from where? It comes from heaven, from God. When we are having the Holy Spirit, we also in this world need to do good things for the people, so that the people will remember us. When this kind of people we go, we can get a good counseling, and they will pray for us, and they'll be so loving to us, and they do good things because we are God children. People can identify from us that we are the children of God. Many times that we are having a failure because we are not doing good things. So that people want to identify us. Jesus is our Lord. When you see Jesus, the big crowd always following him. Why? Because they know Jesus will do good things for them. So that, my beloved brothers and sisters, when we read Matthew chapter 9 verse 6 and 7, he said to the paralyzed man, "Get up, pick up your bed and go home." So many people comes to him for the healing. The blind man, the paralyzed people, dumb and deaf, possessed by devil. God always heal the people. And possessed by devil, Jesus cast out the demon and give them the deliverance. He always like to do good things. What about us? We are God children. We don't like to do good things for people, We take note of you. How about our compassion towards to the people? Jesus, you see, many crowd, he had the compassion for the people. That kind of love. God is so love. God is good all the time. All the time God is good. So we are the children of God. We need to do good things for the people. They must identify us as the children of God. When we see Matthew chapter 9 verse 32, we see Jesus healed the dumb man. We have that kind of compassion. We also need to pray. When the Holy Spirit with us, we can do wonders. When we read Matthew chapter 10, verse 1, God has given the authority for the disciples to do miracles like what Jesus was doing it. When we ask the Holy Spirit, we too can do wonders in Jesus' name. The Holy Spirit is always with us. Are we doing good things for the people when they come to us? Jesus healed many blind people. Matthew chapter 9 verse 27. Born blind man, but Jesus was healed. They can see.
but the glory of God. Hallelujah. Matthew chapter 8, verse 5, Jesus healed the Roman officer's servant. You see, the Roman officer's servant, he got all the authority, He's a Roman officer. But he came to Jesus. He said, my servant was healed. He was so healed, Lord. Please have a compassion with him. Please give him the healing, Lord. What a compassion the Roman officer was having. The kind of compassion we should have. When we read Matthew chapter 8, 28, chapter 8, verse 28, Jesus healed 2 men with dumb and deaf. Jesus healed. Many people come to him, they will never go empty. They always get blessing from God. There are people sick, they got the healing. There are people possessed by devil, Jesus delivered them. Many people come to Jesus. They all have a blessing and then they go. What kind of people we are? We are living in this world. We need that kind of power of God. God has given the authority, In Jesus' name we can do wonders in this world. We should have, like Jesus had, compassion for the people. The glory of God. The Holy Spirit is with us. We can do wonders and magnify God's name. And we go on telling about Jesus, so many things that he has done. Good things for the people. Full of compassion, full of love for the people. We need to have compassion and love for the people. When we see Matthew chapter 8, verse 14, Jesus heals many people, uncountable, uncountable. You cannot count how many people got healed. When you got the healing, you need to be thankful to God because God has done good things for you. You see, when we see the leprosy, 10 leprosy was coming to God and they asked for healing. God healed 10 of them. They all got the healing and go back. Only one man came and tell, thank you, Jesus, for the healing. But what Jesus was asking to him, where is the 9? We must be always thankful what God has done in our life. Jesus is full of compassion for you. So that we need to thank Lord all the time. So we can go on. Jesus was many things that you can see. You can uncountable. God was doing so wonders, so good thing for people, because we are image of Him, so that He loves us so much. Matthew chapter 9, verse 36 is, as He saw a crowd, His heart was filled with pity for them. When He saw the crowd only, His heart felt pity. Such a wonderful God we have. So that we are the children of God, we need to do good things for people. Doesn't matter. It's a small things or big things. Good means to glorify God. When we read Matthew chapter 16, verse 27, for the Son of Man, this is what, when you do in this world,
What you sow, you will reap. In this world, God has kept us, keeping us for the people to do His ministry, to glorify His name. So that, how about us? When we see Matthew chapter 16, verse 27, for the Son of Man is about to come in the glory of His Father with His angel, and then He will repay everyone according to his need. He will come with the angel according to what you do in these people. He will repay for you. We are accountable everything. God is always seeing what we do according to you, what you do in this world. He will give the reward. When we are living in this world, we need to glorify His name. We are followers of Jesus Christ. We need to do good things for the people, so that His name to be always glorified. We always expecting some people, we do this, some people can reward for me, or people can tell, they are doing good, or this, that, and other. No. We don't want reward from people. We don't want people to glorify us. We need God to glorify us, not people. When you want to glorify Jesus, means you do good things for people. Many times we fail to do this. What is our desire? What is our feelings? That's all we are following. What is God's desire? We forgot about that. We need to do what is God's desire towards to us. Look at Jesus, His example for us. He always do good things for people. When we are children of God, we want to glorify His name. He glorify His Father. Jesus glorified His Father. When we want to glorify our Father Jesus Christ, we need to do good things. The reward comes from God. Remember today, God is always good to us, So today, if you want to do good things, but your desire is pulling back you, ask God, Holy Spirit, please, God, I always want to do my desire, but I want to do your desire, Lord. Today, change me. Can we ask God, Jesus? Let us pray. Our Father, as the scripture says, Lord, everywhere, wherever you are, Lord, during your time, you are doing good things, but you also given us the authority to do good things for people, O God. Whatever we do, Lord, let your name to be glorified, God, pleasing you, O Lord. Father, those who are asking you, O Lord, Lord, please help me to do good things. Bless them, God. Bless them, Lord. Take away their own desire, Lord. Let us open our eyes and see what is God's desire. So that, Lord, you are such a wonderful God. Always you're good God with us. So that, Lord, being your children, O Lord, let us do good things for the people and magnify your name always. Magnify your name always, God. Thank you and praise you, God.
In Jesus' most precious name I pray. Amen. பரிசுத்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவனே நீ நன்மை செய்கிற தேவனாக சுற்றி திரிந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவனே, எப்பொழுதும் எங்களுக்கு நன்மையை தவிர தீமை செய்ததே கிடையாது. நீ பரிசுத்த தேவன். நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நன்மையான ஈவுகள் உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவனே, அப்படியாக உடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் பொழுது தேவனே, நன்மை செய்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, எங்கள் ஒரு பொழுதும் மறவாத தேவன். இந்த நாளில் கூட பிள்ளைங்களே, என்னுடைய சுயத்திலே நான் அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தேவனே. அப்பா, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நான் செய்ய எனக்கு அந்த பலனை தாருங்கள் என்று கேட்டார் பிள்ளைகளுக்கு. தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, அவர்களுக்கு அந்த பலனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, தாங்கப்பா. தாகமுள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொல்லியிருக்கு. தாகமாய் இருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.
எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.